ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் நாம் இன்னைக்கு பார்க்குறது ப்ராஸ்பெக்டஸ். ஸோ ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா தமிழ் என்ன சொன்னோம் அப்படின்னா தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ பாருங்க, ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு section 236 of the Companies Act, any document inviting the public to buy its shares or debentures comes under the definition of prospectus. It is also applies to advertisement inviting deposit from the public. ஸோ ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதற்கு செக்ஷன் 236 வந்து டெஃபினேஷன் கொடுக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது கம்பெனிஸ்னுடைய, அதாவது ஒரு கம்பெனிஸ்னுடைய ஷேர்ஸையும் டிபெஞ்சரும், ஷேர்னா என்ன சொல்லுவோம் பங்குன்னு சொல்லுவோம், டிபெஞ்சர்ஸ்னா அந்த கடனீட்டு பத்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த பத்திரத்தை வந்து பப்ளிக் கிட்ட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வாங்க சொல்லி பொதுமக்களுக்கு அழைப்பு விடுவிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு. ஸோ ப்ராஸ்பெக்டஸ்னா என்ன, பப்ளிக்கு ஷேர்ஸையும் டிபெஞ்சர்ஸையும் சரிங்களா வாங்க சொல்லி வெளியிடக்கூடியது தான் வந்து ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. தென் it also applies to advertisements inviting deposit from the public. தென் இது மட்டும் இல்லாம பொதுமக்களிடம் வந்து வைப்புகளை பெறுவதற்காக வெளியிடப்படக்கூடிய ஒரு விளம்பரமும் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. தென் நெக்ஸ்ட் பாருங்க, கண்டென்ட்ஸ். இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, a prospectus is the only window through which a prospective investor can look into the soundness of a company venture. Hence it must specify at least the following matters as per the schedule 2. அதாவது இந்த ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிற இதனுடைய உள்ளடக்கம், அதாவது இதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு அந்த நிறும தொழில் வந்து லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல முதலீட்டாளர்கள் அதாவது நிறும தொழில் ஆதாயமிக்கதாக இருக்குமா என்பதை முதலீட்டாளர்கள் நோக்கும் ஒரு சாரளம் தான் வந்து விண்டோ டிஸ்பிளே தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. ஸோ விண்டோ டிஸ்பிளே அப்படிங்கிறது எதை சொல்றோம், ஸோ அந்த நிறும தொழில் ஆதாயமிக்கதாக, ஆதாயம் அதாவது லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இருக்குமா என்பதை முதலீட்டாளர்கள் நோக்கும் ஒரு சாரளம் அப்படிங்கிறத வந்து ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராஸ்பெக்டஸ் பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் 2 படி இதனுடைய கண்டென்ட்டை வந்து காமிக்குது. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தி ப்ராஸ்பெக்டஸ் contains the main objectives of the company. ஸோ இந்த ப்ராஸ்பெக்டஸ் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா the name and address of the signatories of the memorandum of association and the number of shares held by them. அதாவது இந்த தகவல் அறிக்கையின்படி அந்த நிறுவனத்தின் நோக்கம் என்னவோ அதை ஃபர்ஸ்ட் இருக்கும். இந்த நிறுவனத்தின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கும், அப்ஜெக்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும். ரெண்டாவது, இதுல இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறையீட்டில் இருக்குங்களா, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் தி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்ட் பை தெம். ஸோ இந்த தகவல் அறிக்கையில பொறுத்த வரைக்கும் இதுல யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க, ஸோ எத்தனை பேர் வந்து எவ்வளவு பேர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அட்ரஸ் என்ன, தென் அவங்க எவ்வளவு ஷேர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து சொல்லியிருக்கோம். ரெண்டாவது பாயிண்ட், த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆக்குபேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்ஸ். அதுக்கப்புறம் ரெண்டாவதா இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டருடைய நேம், அட்ரஸ், அவங்களுடைய தொழில் என்ன அப்படிங்கிறது இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். Third one, the number and classes of shares and debentures issued. ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் வந்து ஷேர்ஸும் டிபெஞ்சர்ஸும் வெளியிட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் இந்த ப்ராஸ்பெக்டஸ் சொல்லியிருக்கோம். தென் தி குவாலிஃபிகேஷன் ஷேர் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார் தி ப்ரொமோஷன் ஆஃப் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த இயக்குனர் அந்த டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல சொல்லியிருக்கோம். தென் ஃபிஃப்த் ஒன்,
the number, description and the document of shares or debentures which within the 2 preceding years have been agreed to be issued other than cash. So fifth என்ன சொல்றாங்க அப்படின்னா the number, description and the document of shares or debentures which within 2 preceding years have been agreed to be issued other than cash. அதாவது இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா சரிங்களா, லாஸ்ட் 2 இயர்ஸா கேஷுக்கு மட்டும் இல்லாம வேற ஏதாவது நோக்கத்துக்காக வெளியிடப்பட்ட பங்குகள், அதாவது மறுபயனுக்காக சரிங்களா. ஸோ கேஷ்க்கு வெளியிடாம மறுபயனுக்காக வெளியிட்டதற்குரிய அந்த ஷேர்ஸ், அந்த டிபெஞ்சர்ஸ் குறித்த விவரங்கள் சரிங்களா. தென் சிக்ஸ்த் ஒன், the name and address of the vendors of any property acquired by the company and the amount paid or to be paid. சிக்ஸ்த் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சொத்துக்களை வந்து யாரெல்லாம் நிறுவனத்திற்கு வந்து வித்தாங்களோ அவங்களுடைய பேரு, அட்ரஸ், தென் கம்பெனி வந்து அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கு, இன்னும் எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுக்காம இருக்கு அப்படிங்கிற விவரங்கள் வந்து இதுல இருக்கும். தென் particulars about the directors, secretaries and the treasurers and their remuneration. So director, secretary, then treasuries and their remuneration, அவங்களுடைய சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிற விஷயம் வந்து இது சொல்லியிருக்கும். அடுத்தது the amount for the minimum subscription, எவ்வளவு வந்து மினிமம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இது வந்து சொல்லியிருக்கும். அடுத்தது if the company carrying on business, the length of time of such business. ஸோ அடுத்து 9th என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து செயல்பட்டு வரும், அதனுடைய கால அளவு ஆகியவை வந்து இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து சொல்லியிருக்கு. எவ்வளவு நாளுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயம் இதுல வந்து இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல சொல்லியிருக்கும். தென் தி எஸ்டிமேட்டட் அமௌண்ட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், அதாவது இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்காக அந்த தொடக்க செலவுகள் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு எதிர்பார்க்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் இதுல சொல்லியிருக்கும், இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கும். தென் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி ஆடிட்டர்ஸ், பேங்கர்ஸ் அண்ட் சாலிக்டர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த ஆடிட்டர்ஸ், பேங்கர்ஸ், சாலிக்டர்ஸ், அதாவது தணிக்கையாளர்கள், வங்கியர்கள், வழக்கறிஞர்கள் சரிங்களா, அவங்களுடைய பேரு, அட்ரஸ் எல்லாமே இருக்கும். தென் டைம் அண்ட் பிளேஸ் வேர் காப்பீஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் தி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் மே பி இன்ஸ்பெக்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தணிக்கை செய்யறாங்களே, ஆடிட் பண்ணாங்களே, ஆடிட் பண்ணக்கூடிய அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் சரிங்களா, இதெல்லாமே ஆடிட்டுடைய ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மிஷன் பண்ணியிருப்பாங்க. அது அதை பார்க்கறதுக்காக அந்த நேரம், இடம் சரிங்களா, அதனுடைய காப்பி எல்லாம் வந்து இதுல ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கும். தென் தி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஸோ சப்மிட்டட் மஸ்ட் டீல் வித் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் தி கம்பெனி for each year of 5 financial years immediately preceding the issue of prospectus. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸ்னுடைய கம்பெனிஸ்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த ரிப்போர்ட் வந்து இதுல வந்து சொல்லியிருக்கும், இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து இருக்கும். தென் இஃப் எனி ப்ராஃபிட் ஆர் ரிசர்வ் ஹேஸ் பீன் கேபிட்டலைஸ்டு, the particulars of such capitalization will be stated in the prospectus. ஸோ ஃபைனலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது இந்த கம்பெனியினுடைய லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டு, தென் அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்றது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, அதை வந்து அந்த ரிசர்வை வந்து கேபிட்டலைஸாக ஏதோ முதலீடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதனுடைய விவரங்கள் சரிங்களா, இந்த தகவல் அறிக்கை இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து கட்டாயம் வந்து சொல்லி இருக்கணும் சரிங்களா.